தேடியே வந்து விட்டாள் தேவதை போலொருத்தி நெஞ்சினை வாங்கி விட்டாள் மல்லிகை பூமணத்தி உன்னையே தேட வைப்பாள் உன்னையே கடத்தி உடலெங்கும் வேர்வைகள் பூவாய் பூத்திடும் நீ அறிவாயோ மனம் கொடுப்பாயோ ಬೃಂದಾನ ಸರಿ ನಿಮ್ಮ ಮಗನ ಹೆಸರು ಕಂಪನಿಯ ಸರಿ ಸರಿ ಸಂತೋಷ ನಮ್ಮ ನೀವು ಬರಂಡ ಮುಂದುಗ ಕಾಂಜೀಪುರಕಾರರು ಮಗ ಕಂಪನಿಯ ನಿಮ್ಮ ಮಗಳು ಬೃಂದಾನ ಅರ್ಪಳ್ಳಿಯೇ ಬಂದು ಎಣ್ಕಂಡು ಬಂದರು ಅಲ್ಲೇ ನಮ್ಮ ಸಮುದಾಯ ಮರಪಡಿ ಊರನ್ನೆಲ್ಲ ತೆಗೆದಾಟ್ರಿ ಇಂದು ವೀಡಿಯೋ ಕೊಂಡ ಬೆಳಿ ಮದುವೆ ಮಾಡ್ಬೇಕಂತೇಳಿ ವೀಡಿಯೋಕ್ಕೆ ಬಂದಾರ ನೀವು ಸಮ್ಮತನವ ಎಲ್ಲರೂ ಸಮ್ಮತನಪ್ಪ ಅಂತ ಸಮ್ಮತ ಕೇಳಟ್ರಿ ಅಲ್ಲ ಇದು ಎಲ್ಲರೂ ಸಮ್ಮತ ಸರಿ எண்ண வந்தல்டா யாரன கேட்க வைப்பாள் வெண்ணிலா பெண்ணொருத்தி நூலன மாற வைப்பாள் காதலை ஏற்படுத்தி கண்மூடி பாட வைப்பாள் காதலை புகுத்தி அசையாமல் கண் ரெண்டும் பார்த்திடும் பார்த்திடும் ஆசையும் துள்ள வேறென்ன சொல்ல கண்ணே தித்தித்தாரா தித்தித்தை தித்தை தகதை தைதோ 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 தேடியே வந்து விட்டாள் தேவதை போலொருத்தி நெஞ்சினை வாங்கி விட்டாள் மல்லிகை பூமணத்தி நான் வந்து கண்டு கொடுத்தேன் நீ வந்து எண்ணு கொண்டேன் ಬರೀ ಬಳ್ಳತಿ ಆಗಿ ನಾವು ಒಂದು ಹೆಣ್ಣು ಕೊಡ್ತಾನೆ ನೀ ಒಂದು ಗಂಡು ಕೊಟ್ಟ ಇನ್ನೂ ಒಂದೆಲ್ಲ ಮಾತು ನಾವು ಒಂದು ಗಂಡು ಕೊಡ್ತಾರೆ ನೀವು ಒಂದು ಹೆಣ್ಣು ಕೊಟ್ಟ ಮಣ್ಣಿ ಮರಡಿ ಬಳ್ಳತಿ ಆಗಿ ನಾವು ಒಂದು ಹೆಣ್ಣು ಕೊಡ್ತಾನೆ ನೀವು ಒಂದು ಗಂಡು ಕೊಡ್ತಾರೆ ಲೆಕ್ಕಂಡ ಕೈ ಅರ್ಥ ಕೊಟ್ಟ ಇದು ಅರ್ಥ ಅಂತಂದ್ರೆ வன்னி மருதி கோவப்பட கொடி ஏகனே படுதுறாது அது ஏகனே பட மரண பிடிப்பு பிரிஞ்சுது அது மாதிரி பதுக்கக்க நம்ம மகனே நீ ஒரு எண்ணு கொண்டா கேட்குறேன் இந்த முறை சத்தனவா உயிரெல்லாம் உன்னை ஊற்றிக்கொள்வேன் பொய்யில்லை பொய்யில்லை அம்மாடி நானும் உனக்கென வாழ்வேன் நீ இந்த ஜீவன் என்று சொல்வேன் இப்போதும் எப்போதும் மாறாத அன்பில் உன் நெஞ்சை வெல்வேன் அழகாய் வாழ்த்துங்கள் இதழ் ரெண்டும் கொஞ்சி கொஞ்சி போடும் இவை ரெண்டும் அஞ்சி அஞ்சி மூடும் இதழ் ரெண்டும் கொஞ்சி கொஞ்சி போடும் இவை ரெண்டும் அஞ்சி அஞ்சி மூடும் தித்தித்தாரா தித்தித்தை தித்தை தகதை தைதோ தித்தித்தாரா தித்தித்தை தித்தை தகதை தைதோ நீயும் நானும் அன்பே கண்கள் கோர்த்து கொண்டு வாழ்வின் எல்லை சென்று ஒன்றாக வாழலாம் ஆயுள் காலம் யாவும் அன்பே நீயே போதும் இமைகள் நான்கும் போர்த்தீதமாய் நாம் தூங்கலாம் நீயும் நானும் அன்பே கண்கள் கோர்த்து கொண்டு வாழ்வின் எல்லை சென்று ஒன்றாக வாழலாம் என் பாதம் நீ நான் போகும்
கண்கள் கோர்த்து கொண்டு வாழ்வின் எல்லை சென்று ஒன்றாக வாழலாம். தாய்மொழி போலே நீ வாழ்வாய் என்னில், உன்னிகள் பிரிந்தாலும் வீழ்வேன் மண்ணில். மின்மினி பூவே உன் காதல் கண்ணில், புதிதாய் கண்டேனே என்னை உன்னில். மதமாய் உன்னை கண்ட பின்னும் நீயும் நானும் வந்து கண்கள் கோர்த்து கொண்டு வாழ்வின் எல்லை சென்று ஒன்றாக வாழலாம். ஹேமாஸ் கிச்சன் சமையல் கிடையாது, ஹேமாஸ் கிச்சன் கல்யாணம். எங்கள் வீட்டு கல்யாணத்துக்கு எல்லாருமே நான் வெல்கம் பண்ணுறேன். வாங்க இப்போ நம்ம கல்யாண ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணலாம். எங்கள் வீட்டில் எங்கள் கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு பாருங்கள், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக உங்களை எல்லாருமே வந்து இன்வைட் பண்ணுறேன். வாங்க இப்போ நம்ம கல்யாண ஃபங்க்ஷனுக்கு போகலாம். முத்தத்தில் கை விளங்கிட்டானா, கைதாகினாள் தேவசேனா. காதல் போயின் காதல் யாதும் உன்னாலாது கனவே
ரொம்ப விசேஷமான நேரம். இந்த நேரம் பாத பூஜை, 2 பேருமே தான் சேர்த்து சொல்றேன். பாத பூஜை ரொம்ப ரொம்ப விசேஷம். அதாவது கையெடுத்து நமஸ்காரம் பண்ணுங்க. இதுதான் நம்ம தமிழருடைய பண்பாடு. வலது கையும் இடது கையும் ரெண்டும் சேர்ந்ததுதான் வாழ்க்கை. இந்த இடது கையில் இருக்கிற 5 விரல் பஞ்சபூதம், இந்த வலது கையில் இருக்கிறது பஞ்ச உறவு. அந்த பஞ்ச உறவு தான் இவ்வளவு சொந்தங்களும் வந்திருக்கிறாங்க. இந்த கடைசி விரல் சுண்டு விரல். இன்னும் கொஞ்ச நேரத்துல தொட்டு தாலி கட்ட போறீங்க. யார் கழுத்துல? நல்ல உறக்க சொல்லலாம், தப்பு ஒண்ணு இல்ல. என்ன மாதிரி எல்லாம் பொண்டாட்டி பயப்படணும்னு அவசியமே கிடையாது. ரைட். பிருந்தா கழுத்துல தொட்டு தாலி கட்டின உடனே 2 பேரும் சுண்டு விரல் கோத்துண்டு மணமேடையை சுத்தி வரணும். அதனால இந்த விரல் கொண்டாட்டிக்கு சொந்தம். அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய உயரமான விரல், இந்த விரல் மோதிர விரல்னு பேரு. யாருக்கு சொந்தம்? மாமியார் வீட்டுக்கு சொந்தம். மாமியார்ன்றவங்க ஒரு தாய், புரியுதா? அந்த அம்மா பெத்து வளர்த்து ஆளாக்கி கொடுத்தலன்னா இங்க இருக்கிற ஒவ்வொரு ஆம்பளைங்களுக்கும் பொண்டாட்டி கிடையாது. உண்மையா பொய்யா? ஒத்துக்கிறியா? உண்மை. அதனால அந்த அம்மாவையும் கடைசி வரையும் பெற்ற தாய் மாதிரி காப்பாற்றணும். அதுக்குதான் உனக்கு என்ன பேரு? மருமகன். இன்கேஸ் அவங்க வீட்டுல பையனே இல்லைன்னா நீ தான் பையன், புரியுதா? அதனால இது மோதிரங்கள் மாமியாருக்கு சொல்லும். மோதிரம் போட்டிருப்பாங்க, போட்டாங்களா? தூக்க கலக்கத்துல இருக்கிறார் போல இருக்கு. அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய உயரமான விரல் யாரடா? அண்ணா, அப்பா. உயிர் கொடுத்தாரே அப்பா, எவ்வளவோ தியாகங்கள் பண்ணியிருப்பாரு. அது நாளைக்கு நீ அப்பா ஆகும் போதுதான் அந்த விஷயங்கள் என்னன்றது தெரியும். அதுக்கு கடைசியில இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய விரல் உங்களை 10 மாசம் வயிற்றுல வச்சு எவ்வளவோ ஆசையில தடவி தடவி சுமந்து உங்களை வெளியே இறக்குனாங்களே, யாரு? தாய். முதல் தெய்வம் தாய் தந்தையர்கள். அதனால இந்த நேரத்துல நீங்க குலதெய்வத்தை மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க சார். நோய் நொடி இல்லாம, எந்தவித குறைகளும் இல்லாம தீர்க்க சுமங்கலியா பல்லாண்டு வாழணும். அப்பாவை மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு அவரே மறுபடியும் உங்க வயசுல குழந்தைங்களா பிறக்கணும்னு இந்த நேரத்துல பகவான வேண்டிக்கோங்க. சுபமோ சுபமான கல்யாண கால தொடுங்க. 2 பேரும் தலையை குனிங்க, மனசார ஆசீர்வாதம் பண்ணுங்க. சதேந்திரய ஆயுஷ்யவேந்திரய பிரததஷ்டதே. ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் துயரின் பாதத்தில் அன்பும் உதவி செய்யவும் தன் கூட்டு கண்டாய் அழையாய் அறிவுயரும் மாயனது தங்கையே அரோகரா பழனி தந்தாயுதமாய்க்கு வெற்றியே முருகனுக்கு வீரவே முருகனுக்கு அனைவருடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த திருமாங்கல்யம் சரியாக 8 மணி 46 நிமிடத்திற்கு கம்பன் திருக்கரங்களால் பிருந்தாவுக்கு சூட்டப்படுகின்றது. உபய குஷல சிரஜீவன பிரசுக பரித மஞ்சுளதர சிங்காரே சஞ்சாரே அதர ருச்சித மதுரித பக சுதன கனக பிரசம நிரத பாந்தவ்யே மாங்கல்யே மம தவ சதி சமதச சத முத மன சுப சுமன லயிவ சுசுத சகித காமம் விரஹ ரஹித பாவம் ஆனந்த போகம் ஆஜீவகாலம் பாஷானுபந்தம் காலானுகாலம் தெய்வானுகூலம் காம்யார்த்த சித்திம் காமயே. அவங்க